இன்னைக்கு வந்து போட்டி போட்டிருக்கோம், தலைக்கறி இருக்கு, சிக்கன் தொக்கு இருக்கு, 65 இருக்கு, ஃபிஷ் இருக்கு, ப்ரான் இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு, சாம்பார், கார சட்னி, பச்சை முட்டை மசாலா இருக்கு, பொடி தோசை இருக்கு, சிக்கன் பொடி தோசை இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலி நாங்க நோ மைதாங்க, மைதாலாம் கொண்டு வரல. நாங்க அதெல்லாம் பரோட்டா கிடையாது, ரெடிமேட் மசாலா கிடையாது, எல்லாமே ஹோம்மேட் மட்டும்தான். மஞ்சள் கூட நாங்க வீட்டுல அரைச்சு தான் பண்றது. நிறைய விஐபிஸ் வருவாங்க. சாட்டர்டே சண்டேலாம் இந்த ரோடே நாங்க தான் பிளாக் பண்ண மாதிரி நிற்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை KK நகர் PT ராஜன் சாலை HDFC பேங்க் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க திருமுருகன் டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு குட்டி ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் டின்னர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹோம் ஸ்டைலில். இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட தோசை வெரைட்டி, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம், இந்த 4 ஐட்டம் கூடவே வந்து சைட் டிஷ் வெரைட்டி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு மூணுத்துலேயும் வந்து செலக்டிவாக ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம், இங்கே வந்து பரோட்டா கிடையாது. ஸோ மைதா யூஸ் பண்ணக்கூடாது ன்றதுக்காக பரோட்டா அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ எடுத்து ஸோ அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் சங்கீதா. என்னோட ஷாப் பேர் வந்து திருமுருகன் டிஃபன் சென்டர். இது வந்து PT ராஜன் சாலை KK நகர்ல இருக்கு. அப்படியே HDFC ஆப்போசிட்லயே இருக்கும் எங்க ஷாப். ஷாப்ல நிறைய வெரைட்டி இருக்கும். இடியாப்ப கொத்து இருக்கு, பச்சை முட்டை கறி இருக்கு, ஆட்டுக்கால் பாயா இருக்கும், போட்டி, தலைக்கறி, சிக்கன் தொக்கு, சிக்கன் 65, அது மாதிரி முட்டை சப்பாத்தி, ஃபிஷ் இருக்கும். சண்டேஸ் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்கும். ஃபிஷ் 65 இருக்கும், எறா தோசை இருக்கும், சிக்கன் தோசை இருக்கும், மட்டன் தோசை இருக்கும், சிக்கன் பொடி தோசை இருக்கும், அதுக்கப்புறம் நண்டு தோசை இருக்கும். ஃபிஷ் டெய்லியே ஃபிஷ் வந்துடும் உங்களுக்கு. சின்ன குட்டி மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லாவே போயிட்டு இருக்கு. வஞ்சரம் கொடுக்குறோம், பாவல் கொடுக்குறோம், அயில கொடுக்குறோம், சங்கரா கொடுத்துட்டு இருக்கோம், நெத்திலி கொடுத்துட்டு இருக்கோம், பூங்குழல் மீன் அதுதான் மெயினாவே நல்லாவே போச்சு. பூங்குழல் மீன் கொடுத்துட்டு இருக்கோம். சிக்கன் தொக்குலயே வந்து 3 வெரைட்டி கொடுப்போம். கிரீன் சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன் கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்டுக்கால் பாயா கொடுக்குறோம். மட்டன் வந்து சுக்கா கொடுக்குறோம். மெயினா எல்லாமே ஆல் த திங்ஸ் வந்து 120 மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரினா வெஜ் குருமா இருக்கும், சாம்பார் இருக்கும், தேங்காய் சட்னி இருக்கும், கார சட்னி இருக்கும். நாங்க 2 லேடிஸ் தான் நடத்துறோம், இந்த கடையை நடத்தின்னு இருக்கோம். அப்படிதான் என்னோட ஸ்லாங் அப்படிதான் வரும். ஏன்னா நான் படிச்சது பிராமின் ஸ்கூல், அதனால வந்து அப்படிதான் வரும். ஆமா, அதனால நானே மயிலாப்பூர் ஆள் தான், அதனால பிராமினோட இதுதான் வரும். இன்னைக்கு வெரைட்டி கம்மி. இன்னைக்கு வந்து போட்டி போட்டிருக்கோம், தலைக்கறி இருக்கு, சிக்கன் தொக்கு இருக்கு, 65 இருக்கு, ஃபிஷ் இருக்கு, ப்ரான் இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு, சாம்பார், கார சட்னி, பச்சை முட்டை மசாலா இருக்கு, ப்ரான்லயே அந்த மாதிரி கிரேவி பண்ணி அந்த இடியாப்பத்தை வச்சு கொடுத்துருவோம். பொடி தோசை இருக்கு, சிக்கன் பொடி தோசை இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு ஃபிஷ் மட்டும் தான் வரல, வஞ்சரம் இந்த மாதிரி தான் இன்னைக்கு வரல. மற்றபடி எல்லாமே நிறையவே கொண்டு வந்திருக்கோம். பச்சை முட்டை கறினா இப்போ இந்த கிரேவி இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டுடுவோம். கிரேவி என்ன கிரேவி அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, மட்டன் சேர்வா பிடிக்கலாம், சிக்கன் சேர்வா பிடிக்கலாம், எது பிடிக்குதோ அது மிக்ஸ் பண்ணி முட்டை உடச்சு ஊற்றி அப்படியே இடியாப்பம்ல வச்சு கொடுத்துருவோம். கடாயில அது கொதிக்கும் போது முட்டையை உடச்சு ஊற்றி உடனே 2 இதுதான் முடிச்சுட்டு அதை கலக்கி மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி இடியாப்பம்ல கொடுப்போம். ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருந்தா, எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அதனால இதை சூஸ். ஆக்சுவலி நான் ஒரு பியூட்டிஷியன். நான் அந்த ஃபீல்டுல இருந்து ஜஸ்ட் இப்போ 5 இயர்ஸா இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசை. சரி, பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே லவ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபீல்டு. எல்லா விஐபிஸுமே நிறைய வருவாங்க. நிறைய விஐபிஸ் வருவாங்க. சாட்டர்டே சண்டேலாம் இந்த ரோடே நாங்க தான் பிளாக் பண்ண மாதிரி நிற்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் இந்த ஏரியால நல்ல பேர் எடுத்துட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஹாப்பி. அதுவே எங்களுக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி. குழந்தைங்களுக்கு 2 வயசு குழந்தையிலேருந்தே இங்கே இட்லி சாம்பார்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் கிளைண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. வயசானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஈவினிங்ல எண்ணெயில தான் சப்பாத்தி எல்லாம் நாங்க கொடுத்துடுறோம். உங்களுக்காகவே இடியாப்பம், இட்லி இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்க தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கும். எல்லாமே 120 தான். மட்டனே நாங்க 120, எல்லாமே ஒரே சிம்பிளா கொடுத்தணும். 120 தான். ப்ரான்ல இருந்து மட்டன்ல இருந்து சிக்கன் எல்லாமே 120 தான் கொடுத்துருக்கோம். நாங்க குவான்டிட்டி நீங்க பாத்திருப்பீங்க, அவ்வளவுதான் கரெக்டான நாங்க குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். நோ மைதா. ஆக்சுவலி நாங்க நோ மைதாங்க, மைதாலாம் கொண்டு வரல. நாங்க அதெல்லாம் பரோட்டா கிடையாது. ஆமா, ஏன்னா இது வந்து ஹோம்மேட் குக்கிங்ன்றதுனால பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரல. சப்பாத்தி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். மசாலா வந்து எங்க ஹோம்மேட் தாங்க. மஞ்சள் கூட நாங்க வீட்டுல அரைச்சு தான் பண்றது. மஞ்சள் பொடியில இருந்து குழம்பு
பொடியிலேருந்து எல்லாமே வீட்டில் அரைச்சி தான் பண்ணுறோம். எதுவுமே கடையில் வாங்குறது கிடையாது. ரெடிமேட் மசாலா கிடையாது, எல்லாமே ஹோம்மேட் மட்டும்தான். எதுவுமே பண்ணாது. தலைக்கறி போட்டி நல்லாவே சுத்தமாக நீட்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு தலைக்கறியும் போட்டியுமே 4 கிலோ பண்ணாலும் பத்தலை. உண்மைக்கு சொல்லனா ரொம்ப நீட்டாக இருக்குது, ஸ்மெல் வரல அப்படின்ற ஒரு விஷயத்தினால சூப்பராக போகுது. அதே மாதிரி நம்ம பெரிய மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பெரிய மீன் யாருமே எதிர்பார்க்கலாம். எல்லாமே குட்டி மீன் எடுத்துட்டு வாங்க, அதெல்லாம் நிறைய போகுது. எறா நிறைய போடும், ஸ்குவிட் நிறைய போகும். அப்புறம் போன்ல 65 இருக்குங்களா ஃபிஷ்ஷில். அது சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்காகவே நிறைய பேர் இதை கொஞ்சம் விடாமல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சேனல் பார்க்குற எல்லாரும் நியூவாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட இந்த திருமுருகன் டிஃபன் சென்டருக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற பைசாக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக நல்ல ஃபுட்டு கொடுத்துருவேன். திருமுருகன் டிஃபன் சென்டர்ல இருந்து அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு சின்ன லைட்டை வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குவான்டிட்டி போட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி, இறால் தொக்கு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அந்த சிக்கன் பொடி தோசைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு தரேன், செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அதான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு கல் தோசை போட்டு மேலே வந்து அந்த சிக்கன் வந்து இந்த இட்லி பொடிலாம் செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பொடி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது கல் தோசையில் மேலே நல்லா பொடி மாதிரி தூவிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தவங்க அந்த சிக்கன் பொடி தோசை அப்படின்னு பார்த்தலாம். அது மேலே அப்படியே மட்டன் குழம்பு டாப்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஊறி இருக்காப்புல மட்டன் குழம்பு வந்து கல் தோசையில் ஊறி இருக்கு. அப்படியே அந்த மட்டன் குழம்பு வித் அந்த கல் தோசை நல்லா இருக்கு. இன்னொரு பைட் போயிடலாம், டிஃப்ரெண்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அதாவது அந்த பொடி வந்து நல்லா அந்த சிக்கனை அந்த பொடியை சேர்த்து நல்லா அந்த ஃப்ரை பண்ணிக்கிறாங்க போல. லைட்டாக அந்த ஸ்மோக்குடு ஃப்ளேவரோட ஒரு அளவான காரத்தோட இதை அந்த மட்டன் குழம்போட சாப்பிட்றது செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை, செம்மையாக இருக்குது. நான் அடுத்தடுத்து திரும்ப டக்கு டக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் தொக்கு அப்படி டேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் போன் பீசஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா தெரியும். இந்த சிக்கன் பக்காவாக உட்காயிருக்கு. ஒரு நல்ல ஒரு மசாலா, வீட்டு மசாலான்னு சொல்லலாம். காரம் லைட்டாக போட்டு செம்மையாக பண்ணிருக்கோம். சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி இந்த தோசையில் அப்படியே அந்த சிக்கன் பீஸோடு வச்சு டேஸ்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும். லைட்டிங் ப்ராப்பராக இருக்காது, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடு சுற்றி வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் லைட் கூட அந்தளவுக்கு இல்லை. போதும் போதும். சிக்கன் குழம்பு நல்லா தளர சூடாக ஊற்றிருக்காங்க. சிக்கன் பீஸை அப்படியே அதில் வச்சு அந்த தோசையோடு அப்படியே எடுத்து செம்மையாக இருக்கு. இந்த சிக்கன் பீஸு வித் அந்த கல் தோசை இந்த குழம்போட சிக்கன் குழம்போட வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் குழம்புமே அந்த ஜாஸ்தி காரம் இல்லை, லைட்டாக ஒரு வீட்டில் செய்கிற மாதிரி நார்மலாக செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு கல் தோசை சிக்கன் தொக்கு வாங்கினீங்கனாலே இப்போ திருப்தியாக இருக்கும். இந்த கல் தோசை குவான்டிட்டியே நல்லா இருக்குது, ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ரான் எப்படி டேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி குட்டி ப்ரான்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ரான்ஸ் எப்படி டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது ப்ரான்ஸு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக குக்காக இருக்குது. இந்த ஆனியனை பூண்டு அதோட சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். இறால் வந்து மஸ்ட்டு ட்ரை, சூப்பராக இருக்குது. இந்த இறால் தொக்கு வித் இறால் பீசஸோட தோசை ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு அந்த சைட் டிஷ் குவான்டிட்டி எல்லாமே ஒரு கொஞ்சம் போர்ஷன் மட்டும் கொடுங்க, டேஸ்ட்டு மட்டும் தான் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து 120 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரே ப்ரைஸ் தான். சிக்கன் வாங்கினாலும் சரி, மட்டன் வாங்கினாலும் சரி, ப்ரான்ஸ் எது வாங்கினாலும். நெக்ஸ்ட்டு இந்த போட்டி அப்படின்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டி, இந்த போட்டியுமே வந்து இங்கே நல்லா ஸ்பெஷலாக இருக்கும், நல்லா க்ளீனாக பண்ணுவோம்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது போட்டி. லைட்டாக அதை பெப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்கும்போது
அது வந்து கல்லில் போட்டு வெங்காயம் போட்டு திரும்ப பெப்பர் போட்டு நல்லா வணக்கி சூடு பண்ணி தராங்க நல்லா. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவுச்சு வாசனை அந்த அளவுக்கு இல்லாமல் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. இங்கே பரோட்டா கிடையாது, நீங்கள் வந்து பரோட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, அது ஒரு நல்ல விஷயம். பரோட்டா அவாய்ட் பண்ணுன்றதுக்காகவே இப்போ பரோட்டா போடலை. சப்பாத்தி ஆப்ஷன் இருக்குது, இடியாப்பம் இருக்குது, தோசை இட்லி இல்லாமல். எதனா ஒரு இட்லி மட்டும் வைக்கலாம், ஒன்று போதும். இது சிக்கன் குழம்பு. ஸோ ஒரு பீஸ் இட்லி ஒன்று வாங்கியிருக்கேன், ஏன்னா இங்கே ஸ்பெஷலாக இருக்கும் இட்லி, நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஒரு சிக்கன் குழம்பு ஊற்றுறாரு சுட சுட போதும். அந்த சிக்கன் குழம்பு வித் அந்த பூ போல் இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பூ போல் இருக்குது இட்லி. எடுக்கும் போதே லைட்டாக அப்படியே ஒட்டையிறாப்புல, அது அந்த தரட்டும் போதே அந்த ஃபீல் நல்லா தெரியுது. செம்மையாக இருக்குது இட்லி பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டே போயிடலாம். அவ்வளோதான், கரைஞ்சிட்டாப்புல. ஐயோ, வேற லெவலில் இருக்குது இட்லி. ஆஹா, இதையே நான் ஒரு ஃபஸ்ட்டே கொடுக்கலன்னு நான் வச்சுட்ருக்கேன். செம்மையாக இருக்குது இட்லி, மஸ்ட்டு ட்ரை. அப்படியே கரையிறாப்புல இட்லி, பூ போல வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி இருக்கு. இந்த எறா தொக்கு வித் இட்லி, இந்த எறா பீசஸோட அந்த சிக்கன் கிரேவியோட வரட்டி விட்டு ஒரு பைட். ஸோ ஓவரால் நான் சாப்பிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மெயினாக வந்து அந்த சிக்கன் பொடி தோசைன்னு சொல்லி கொடுத்தாங்களா, அது வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அந்த குழம்போட வச்சு சாப்பிடுறதும் நல்லா இருந்தது, ப்ளைனாக சாப்பிட்றதும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கனு அண்டு இறால், அதுக்கப்புறம் போட்டி, ஃபைனலாக இந்த இட்லி மஸ்ட்டு ட்ரை. இந்த குழம்பு எல்லாமே டீசெண்டாக வீட்டில் செய்கிற மாதிரி ஜாஸ்தி காரெல்லாம் இல்லாமல் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நான் பொறுக்க உட்காந்து சாப்பிட்டு இந்த இடத்த காலி பண்ணுறேன். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.